ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 9ஆம் திருமொழி நிறைவு பாசுரம் 11வது பாசுரம் பலஸ்ருதி பாசுரம். திருவரங்கத்தின் வைபவத்தை 10 பாசுரங்களா கேட்டோமே, நமக்கு ஒரு பெரிய பலன் சொல்கிறார் பெரியாழ்வார். என்ன பலன்னு பாத்துருவோமா? கைநாகத்து இடர்கடிந்த கனலாழி படையுடையான் கருதும் கோயில் தென்னாடும் வடநாடும் தொழ நின்ற திருவரங்கம் திருப்பதியின் மேல் மெய்நாவன் மெய்யடியான் விட்டு சித்தன் விரித்த தமிழ் உரைக்க வல்லார் எஞ்ஞான்றும் எம்பெருமான் இணையடிக்கீழ் இணை விரியாது இருப்பர்தாமே. கைநாகத்து இடர்கடிந்த கனலாழி படையுடையான் கருதும் கோயில் தென்னாடும் வடநாடும் தொழ நின்ற திருவரங்கம் திருப்பதியின் மேல் மெய்நாவன் மெய்யடியான் விட்டு சித்தன் விரித்த தமிழ் உரைக்க வல்லார் எஞ்ஞான்றும் எம்பெருமான் இணையடிக்கீழ் இணை பிரியாது இருப்பர்தாமே. இப்ப பாட்டின் முதல் அடிக்கு வருவோம். பெருமாள் யாருன்னா கைநாகத்து இடர்கடிந்த, நாகம்னா யானைன்னு அர்த்தம். இந்த இடத்துல பாம்புன்னு அர்த்தம் இல்ல, நாகம்னா யானை. கை நாகம்னா கைனா தும்பிக்கைன்னு அர்த்தம். கை நாகம்னா பெரிய தும்பிக்கையை உடைய நாகம்ங்கிற யானை. யாரு? கஜேந்திரன். அந்த கஜேந்திரன்கிற யானையுடைய இடர் கடிந்த, இடர்னா துன்பம், முதலை அதன் காலை பிடிச்சதோ இல்லையோ அதுதான் துன்பம். அதை கடிந்தனா போக்கியன்னு அர்த்தம். கை நாகம் தும்பிக்கை கொண்ட யானையாகிய கஜேந்திரனுக்கு முதலையாலே ஒரு இடர் ஆபத்து வந்த போது அதை கடிந்து போக்கிய பெருமாள் எப்படி வந்தார்? கனலாழி படையுடையான். கனல்னா நெருப்பு, ஆழினா சக்கரம். கனல் ஆழி நெருப்பை உமிழக்கூடிய சக்கரத்தோடு வந்து அதை படைனா ஆயுதம்னு அர்த்தம். கனல் ஆழி நெருப்பை உமிழும் சக்கரத்தை படை உடையான், படையாக ஆயுதமாக கொண்டு உடையவனாக கொண்டு அந்த பொய்கைக்கரைக்கு வந்து முதலைய வதம் பண்ணி யானையை காப்பாத்தினா அந்த பெருமாள் கருதும்னா விரும்பி எழுந்தருளி இருக்கும்னு அர்த்தம். வைகுண்டத்தை விட, திருப்பார்கடலை விட, வேற எல்லா க்ஷேத்திரத்தை விட கருதும் விரும்பி எழுந்தருளி இருக்கும் கோயில் இதுனா ஸ்ரீரங்கம். இப்படி சொன்னா இந்த அடியில உங்களுக்கு 2 சந்தேகம் வரணும். முதல் சந்தேகம், இப்ப யானைக்கு தும்பிக்கை உண்டுன்னு எங்களுக்கே தெரியுமோ இல்லையோ, அது என்ன கை நாகம், தும்பிக்கை கொண்ட யானைன்னு எதுக்கு சொல்லணும்? 2, இதுவரை 10 பாட்டுல வெவ்வேறு அவதாரம்னு பெருமாள் சொல்லிட்டார். திடீர்னு அந்த கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ண பெருமாள் திருவரங்கத்துல பள்ளி கொண்டிருக்காருன்னு ஏன் சொல்லணும்? இந்த 2 கேள்வி இருக்கோ இல்லையோ. இதுக்கு ரொம்ப அழகான விளக்கங்களும் இருக்கு. இது ஏன் கை நாகம்னு தும்பிக்கையை சேர்த்து சொன்னார்னா, இதுக்கு எங்க பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி ஒரு விளக்கம் கொடுத்தார். ஒன்னும் இல்ல, காசாரதோப்பி ரசஜாத பரிகிரகேஷு நைபுண்யம் ஆவகதி வாரண ராஜசுண்டா தேனைவ நக்கரவதனாத் சர ரக்ஷ சக்ரி சுண்டாபிராம வதனம் கஜராஜமேனம். அந்த கஜேந்திரன் யானையை விட யானையோட தும்பிக்கையத்தான் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சதான். ஏன்னு கேக்குறீல, அந்த யானையின் தும்பிக்கைக்கு ஒரு விசேஷமான கெப்பாசிட்டி இருக்கான். என்னன்னா, இந்த யானை ஒரு சேறு சகதி நிறைந்த பொய்கையில தான் இறங்கிட்டு. அது ஒண்ணும் நல்ல பொய்கை எல்லாம் இல்லையா, சேற்று பொய்கையாம். ஆனா அந்த சேத்துல கூட சேருங்கிற தோஷத்தை குற்றத்தை பார்க்காம ஒரு செந்தாமரை மலர்ந்திருக்கே, இந்த செந்தாமரையை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாமேன்னு நினைச்சதான். அதனால அந்த தும்பிக்கை என்ன பண்ணித்தான், அத்தனை சேத்துக்கு மத்தியில கொஞ்சம் கூட சேறு ஒட்டாமல் அந்த தூய தாமரையை மட்டும் எடுத்துதான். தாமரை சேத்துலதான் மலரும், ஆனாலும் தூய்மையா இருக்கும். சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோங்கிறா. இத வைகுண்டத்துல இருந்து பெருமாள் பார்த்தாராம். ஏய், இந்த யானை தும்பிக்கைக்கு ஏன் குணம் அப்படியே இருக்கேன்னாராம். ஆமா, நாமும் வெறும் சேறு சகதி போல மனசு முழுக்க அழுக்கோட இருக்கோம், நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கு மத்தியில ஒரு தாமரை பூத்த மாதிரி ஒரு சின்ன நல்லது பண்ணா நம்ம செஞ்ச எல்லா குற்றத்தையும் புறக்கணிச்சுட்டு அந்த ஒரு நல்லதை எடுத்து பெருமாள் அனுகிரகம் பண்றாரு இல்லையா. இந்த யானையின் தும்பிக்கையும் பெருமாளும் ஒன்னா. யானையின் தும்பிக்கையும் அத்தனை சேர விலக்கிட்டு ஒரு தாமரை எடுத்தது. பெருமானும் நாம செஞ்ச அத்தனை குற்றங்களை தூக்கி போட்டுட்டு ஒரு நல்லது இருந்தா அதை எடுத்துக்கிறான். அதனாலதான் கை நாகத்து அந்த தும்பிக்கையை பார்த்துதான் பெருமாளே அனுகிரகம் பண்ணாராம். அதனாலதான் கை, துதிக்கை, தும்பிக்கை, அதை வலியுறுத்தி பெரியாழ்வார் பாடியிருக்கார். அந்த தும்பிக்கை கொண்ட யானையாகிய கஜேந்திரன், அதன் இடர் கடிந்த கனலாழி படையுடையான். அது இருக்கட்டும், கஜேந்திர மோட்சத்துக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதற்கான விளக்கத்தை பராசர பட்டர் கொடுத்தார். நஞ்சியர் என்ற மகான், அவர் பராசர பட்டருடைய சிஷ்யர். அவர் தன் ஆச்சாரியன் பராசர பட்டர்கிட்ட கேட்டாராம், ஏன் சுவாமி இது கஜேந்திர மோட்சத்துக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? பட்டர் ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தாராம். அந்த கஜேந்திரன்கிற யானை இருக்கே, ஒரு குளத்தங்கரையில முதலைகிட்ட மாட்டிடுது. அந்த யானைய வாயில்லா ஜீவன் சொல்றோம்.
ஆனாலும் கெட்டிக்கார யானை அது ஆதி மூலமேன்னு கூப்பிட்டுது. பெருமாளும் வந்து காப்பாத்திட்டார். பராசர பட்டர் தன்னை சொல்லிட்டாராம், இந்த சந்திர புஷ்கரிணி கரையில ஸ்ரீரங்கத்துல நான் ஒருத்தன் உட்காந்துருக்கேன். இந்த உலகியல் வாழ்க்கையில பாப்பங்கள்ங்கிற முதலைகள் என்னை போட்டு பிடிச்சு அழுத்தின்னு இருக்கு. ஆனாலும் எனக்கு பெருமாளை ஐயோ காப்பாத்து ஆதி மூலமே கூப்பிட கூட தெரியல. பெருமாள் பார்த்தார், அந்த யானை கூப்பிட்டுது, காக்க வந்தேன். நீங்கள் கூப்பிடாமலேயே காக்க வருகிறேன். அந்த யானைக்காக அந்த பொய்கை கரைக்கு வந்த நான் உங்களுக்காக இந்த சந்திர புஷ்கரிணி பொய்கை கரைக்கு வரமாட்டேன். நானு கூப்பிட்டு வந்த பெருமாள் இங்க கூப்பிடாமலேயே ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்காரு. அதுதான் கருதும் கோயில்ங்கிறதுல இருக்கு. கருதும்னா விரும்பி வந்த, அங்க அழைத்து வந்தான். இங்க அவனை விரும்பி வந்திருக்கிறான். நம்மை காப்பதற்காக சந்திர புஷ்கரிணி கரைக்கு வந்திருக்கிறான். அந்த கோவில் தான் ஸ்ரீரங்கம். எப்பேற்பட்ட ஸ்ரீரங்கம்னா தென்னாடும் வடநாடும் தொழ நின்ற திருவரங்கம். தென்னாடுன்னா மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், தென்னாடுங்கிறது நம்ம தமிழக பகுதியை குறிக்கிறது. இங்க உள்ளவாள்லாம் நல்லா ஆழ்வார் பாசுரங்களை சேவிச்சவா, அதனால நல்ல பக்தி ஈர நெஞ்சோடு பக்தியோடு சேவிக்க வரவா, அவளும் வந்து தொழுகிறார்கள். வடநாடுன்னா சம்ஸ்கிருதத்துல வரட்டு வேதாந்தம் படிச்சவா, அவளும் இந்த பெருமாள் அழகுல மயங்கி சேவிக்க வந்துடுறாளாம். அதனால தமிழ் மொழி ஆழ்வார் பாசுரம் அறிந்த தென்னாடு, சம்ஸ்கிருத வேதம் மட்டுமே அறிந்த வடநாடு, இருவரும் தொழ நின்ற தொழும்படி வணங்கும்படி நின்ற விளங்கக்கூடிய திருவரங்கம். திருவரங்கம்னு பெயர் பெற்ற திருப்பதியின் மேல், திருப்பதினா ஒரு திவ்ய தேசம், திருத்தலம்னு அர்த்தம். அந்த திருப்பதியின் மேல் அதை குறித்துத்தான் இந்த 10 பாசுரங்கள் பாடப்பட்டது. யாரால் பாடப்பட்டது? மெய்நாவன். பெரியாழ்வாருடைய நாக்கு இருக்கே, மெய்னா உண்மை, மெய்நாவன். அவர் நாக்கால உண்மைதான் பேசுவாராம். இந்த ஸ்ரீரங்கம் பத்தி பல பெருமைகள் சொன்னேன், பெருமாளை பத்தி பல பெருமை சொன்னேன், ஒண்ணு கூட பொய் கிடையாது. பெரியாழ்வார் வாயிலிருந்து பொய் வராது. மெய்நாவன். மெய் அடியான், அடியான்னா பக்தர், மெய் அடியான்னா உண்மையான பக்தரான். ஏன்னா பொய்யடியார் மெய்யடியார்னு வித்தியாசம் உண்டான்னு கேட்டோம். மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், பெருமாள்கிட்ட அன்பா பழகி தினந்தோறும் ஸ்தோத்திரம் பாசுரம் எல்லாம் பாடி கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு, இதெல்லாம் உனக்கு பண்ணேனோ இல்லையோ, எனக்கு கைமாறா இன்னொன்னு கூடுன்னு கேட்டுட்டோம்னா அவன் பொய்யடியான்னு அர்த்தம். அவனுக்கு உண்மையா பெருமாள் மேல அன்பு இல்ல, இதை வாங்கிக்கதான் அவன் வந்திருக்கான்னு அர்த்தம். அப்படி இல்லை, நீ எது கொடுத்தாலும் சரிப்பா, நான் பாட்டுக்கு உன்னை கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கேன், உன்னை துதி பண்ணிட்டே இருக்கேன்னு எந்த பிரதிபலனும் இல்லாமல் அன்கண்டிஷனல் லவ் பகவான்கிட்ட காமிச்சான்னா அவனுக்கு மெய்யடியான்னு பேரு. பெரியாழ்வார் பெருமாள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம அவர் பாட்டு கைங்கரியம் பண்ணுவார், உண்மையே பேசுவார். மெய்நாவன், உண்மையான பக்தர், மெய்யடியான், விட்டு சித்தன். அவர்தான் இந்த விட்டு சித்தர். அவர் விரித்த தமிழ் உரைக்க வல்லார். விரித்த விரிவாக பாடிய அருளி செய்த தமிழ், இந்த தமிழ் பாசுரங்களை உரைக்க வல்லார். உரைத்தல்னா சொல்லுதல். யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவளுக்கு ஒரு பெரிய பலன் சொல்ல போறார். இது வரைக்கும் பாட்டுக்கு அர்த்தமாயிட்டான்னு பாத்துக்கோங்க. தும்பிக்கையை கொண்ட யானையான கஜேந்திரனுடைய ஆபத்தை போக்க நெருப்பை உமிழும் சக்கரத்தை ஆயுதமாக கொண்டு ஓடி வந்த பெருமாள் விரும்பி எழுந்தருளி இருக்கும் கோயில், தென்னாடும் வடநாடும் தொழும்படி இருக்கும் திருவரங்கம். அதை குறித்து மெய்யே பேசக்கூடிய மெய்யடியாரான விட்டு சித்தர் தமிழ்ல பாடின பாசுரங்கள். இத சொன்னா எஞ்ஞான்றும் எல்லா காலத்திலும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டநாதனுடைய இணை அடிக்கீழ், ஜோடியான திருவடிக்கு கீழே, அடினா பாதம், இணைனா ஜோடி பேர்னு அர்த்தம். இணை அடிக்கீழ் திருவடிக்கு கீழே இணை பிரியாது. இணையடி கீழே இருப்பார்னாலே பிரியாம அங்க இருக்காருன்னு தானே அர்த்தம். அப்புறம் என்ன இணை பிரியாதுன்னா? இந்த இணை பிரியாதுங்கிறது யாரோடனா நித்திய சூரிகள் முக்தாத்மாக்களை விட்டு பிரிய மாட்டாளாம். அதாவது இவ பெருமாள் திருவடி வாரத்துக்கு கீழே இருப்பா, பக்கத்திலேயே பார்த்தா ஆதிசேஷன் கருடன் விஸ்வக்சேனர் இருப்பா, இந்த பக்கம் பார்த்தா ஆழ்வார்கள் ராமானுஜர் நாதமுனிகள் இவாள்லாம் இருப்பா. இணை பிரியாது, அவளோடு இணை பிரியாமல் இருப்பர் தாமே வைகுண்டத்தில் இருப்பார்கள். அதனால இந்த இடத்துல தாமேங்கிறது நம் போன்றவரை குறிக்கிறது. நம்ம ஒண்ணுமே இல்ல, ஆனா நாம கூட எஞ்ஞான்றும் எல்லா காலத்திலும் எம்பெருமான் இணையடி கீழ், பெருமாளுடைய திருவடிக்கு கீழே இணை பிரியாது. பக்கவாட்டுல பார்த்தா நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இருப்பர் தாமே, அவளை விட்டு இணை பிரியாமல் நாமும் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும்னு அற்புதமான பலன் சொல்லி பூர்த்தி பண்றார். கைநாகத்து இடர்கடிந்த கனலாழி படையுடையான் கருதும் கோயில், தென்னாடும் வடநாடும் தொழ நின்ற திருவரங்கம் திருப்பதியின் மேல், மெய்நாவன் மெய்யடியான் விட்டு சித்தன் விரித்த தமிழ் உரைக்க வல்லார், எஞ்ஞான்றும் எம்பெருமான் இணையடிக்கீழ் இணை விரியாது இருப்பர் தாமே. கைநாகத்து இடர்கடிந்த கனலாழி படையுடையான் கருதும் கோயில், தென்னாடும் வடநாடும் தொழ நின்ற திருவரங்கம் திருப்பதியின் மேல், மெய்நாவன் மெய்யடியான் விட்டு சித்தன் விரித்த தமிழ் உரைக்க வல்லார்,
எஞ்ஞான்றும் எம்பெருமான் இணையடிக்கீழ் இணை பிரியாது இருப்பர் தாமே. தும்பிக்கை உடைய யானையினுடைய ஆபத்தை போக்குவதற்கு நெருப்பை உமிழும் சக்கரத்தை ஆயுதமாக கொண்டு வந்த பெருமாள் இப்போது விரும்பி எழுந்தருளியிருக்கும் கோயில் தென்னாடும் வடநாடும் தொழும்படி இருக்கும் திருவரங்கம் கஷேத்திரம். அதை குறித்து உண்மையை பேசும் உண்மையான பக்தர் பெரியாழ்வார் பாடிய 10 பாசுரங்களை சொல்றவா எப்போதும் பெருமாள் திருவடிக்கு கீழே நித்திய சூரிகளை விட்டு இணை பிரியாமல் இருப்பார்கள், கைங்கரியம் செய்வார்கள், பகவானை அனுபவிப்பார்கள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். The Lord, using his disc as the weapon, rescued the elephant from its danger. He now dwells with love in Srirangam, which is worshipped by both the south and the north. Regarding that Divya Desham, Periyalvar has sung 10 verses. Periyalvar is a man of true words and true devotion. Those who chant his 10 verses will be blessed to be under the lotus feet of the Lord, inseparable from Nityasuris and Muktatmas forever என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இப்போ 2 பதிகம் திருவரங்கத்தை அனுபவிச்சிட்டோம், போதுமா? போராது, ஸ்ரீரங்கமாச்சே. அடுத்த பதிகமும் இதே ஸ்ரீரங்கம் தான். ஆனா அது உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடித்தமான ஒரு பதிகம். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். ஆமா, நமக்கு அப்போ பெருமாளை வழிபட முடியுமான்னு தெரியாது. இப்பவே சேவிச்சணும் இல்லையா, இப்பவே சரணாகதி பண்ணணும் இல்லையா. அடுத்த பதிகம் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சுட்டேன், அந்த பதிகம் தான். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். கைநாகத்திடர் கடிந்த கனலாடி படையுடையான் கருதும் கோயில் தென்னாடும் வடநாடும் தொழ நின்ற திருவரங்க திருப்பதியின் மேல் மெய்னாவன் மெய்யடியான் விட்டு சித்தன் விரித்த தமிழுரைக்க வல்லார் எஞ்ஞான்றும் எம்பெருமானினையடிக்கு இணை பிரியாதிருப்பர் தாமே.